வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், அதாவது தவற ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அதை திருத்திப்பாங்க. என்ன குதர்க்கமாகவே கேட்குறேன், யாருன்னு நீங்கள் திருத்திக்க மாட்டீங்களா? நம்ம மனுஷனா தான் திருத்திப்பாங்க. மனுஷனுக்கு விட்டுட்டு வேற ஏதாவது பிறவியா இருந்ததுன்னா அதுதான் கேட்டேன். மனுஷங்க திருத்திப்பாங்க, தற்கூரி திருத்திக்காது. அவ்வளோதான். இப்போ சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் தவறு நடந்திருக்கு. என்னன்னா, சபாநாயகர் அவருக்கு மன்மத வணக்கம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. ஏன்னா அது தவறு. நீங்க சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஓகே, அது தவற சுட்டி காட்டினா அவங்கள வந்துட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா வெளியில நீங்க அதை ஒரு மேடையில பேசுறீங்க, மன்மத வணக்கம் சொல்லலாமா? ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. எல்லாருக்கும் மன்மத வணக்கம். ஒரு எம்எல்ஏ பப்ளிக் முன்னாடி பேசும்போது அங்க இருக்க ஏதோ ஒரு தாத்தா இல்ல ஏதோ ஒரு பையன், அம்மா வாயில சொன்னா மட்டும் போதாதுமா, செயல்லையும் காமிமா அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்றது? இல்ல, இவங்க ஒரு மிஸ்லீட் பண்றாங்க பப்ளிக். இதுக்கு தான் தற்கூரின்னு சொல்றாங்க. நாங்க இவ்வளோ இறங்கி பேசணும். அது நான் ஏன் இவ்வளோ இறங்கி பேசினா, நீங்க அவ்வளோ இறங்கி பேசினால நான் பேசணும்னு தோணுது. என்னடா அது, நீ பப்ளிக்கை எந்த அளவுக்கு மோசமான எடுத்துட்டு போற இந்த சமூகத்தை நீ எப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிற? ஒழுக்கத்தை கட்டமைக்கணுமா இல்ல நீ அவதூறு, அதாவது ஒரு நாகரிகமற்ற ஒரு ஸ்பீச், அதை அபிஷியலா அதை நார்மலைஸ் பண்றீங்க. எல்லா இடத்துல அப்படியே நடந்துட்டு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ நீங்க யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஒரு ரீச் போயிட்டீங்க, ஒரு ஃபேமஸ் ஆயிட்டீங்க. நீங்க நல்லதா சொல்றீங்கன்றதுனால உங்களை ஒரு ஸ்கூல்ல கூப்பிடுறாங்க, உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு. உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்பீச் கொடுக்க போ சொன்னா கூப்பிட்டா நீங்க அங்க போய் என்ன பேசுவீங்க? அதாவது ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ் முன்னேறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம். அது பாஸ்ட் ஹிஸ்டரியில வின் பண்ண, அதாவது வாழ்க்கையில ஜெயிச்சவங்களோட லீடர்ஸோட நேமை சொல்லலாம். ஒரு சயின்டிஸ்ட் நாட்டுக்காக எதை இன்வென்ட் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணீங்க, அது பசங்க ஃபேஸ் பண்ண தேவையில்ல, இதை நீங்க பாசிட்டிவா எடுத்து இப்படி கூட சொல்லலாம். ஆமா, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க நாம் தமிழர் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, என் கட்சி பெருமையான கட்சி, சீமானன் ரொம்ப நல்லவர், சீமானன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இப்பெல்லாம் பேசுவீங்களா? இல்ல, சீமானன் நல்லதா சொல்றாரு. அப்படி இருந்தாலும் நீங்க அவரை பத்தி பேசுவீங்க. அவர் எதை சொல்லி இருந்தாரு தெரியுமா? அப்படி இருந்தாலும் ஸ்கூல்ல போய் நீங்க அதை பத்தி பேசுவீங்களா? ஸ்கூல்ல போய் நின்னுட்டு, பசங்களா நீங்கெல்லாம் ஜனநாயகம் படம் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எந்த கூமுட்டது? மினிஸ்டர். ஐயோ, தப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு மினிஸ்டர்னு தெரியாது, இருந்தாலும் நான் அதை கூமுட்டை சொல்லிவிடாது. இல்ல தப்பு, நான் கூமுட்டைலாம் சொல்லிவிடாது. கூமுட்டைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அதை நான் எதுக்கு நான் இவர்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தணும்? கெட்டு போன முட்டையை விட வச்சு அதை செல்லுல கால்சியம் இருக்கும், அதை எடுத்து நான் ரோஸ் ட்ரீக் எல்லாம் போடுவேன். இல்ல, கெட்டு போன முட்டையை விட வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய படத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட ஜனநாயகனை நீங்க சட்டசபையில லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மினிஸ்டரே இப்படி இருக்கும்போது கீழே இருக்க எம்எல்ஏ எப்படி இருப்பாங்க? அதாங்க நான் இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம சோஷியல் புக்ஸ் எடுத்து படிப்போம். ஹிஸ்ட்ரியில் யார் யார் வரணுன்றத நம்ம இதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் தள்ளப்படுறோம். நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸ் என் குழந்தை எதை படிக்க போகுது நாளைக்கு சொல்லு. நான் அதுக்காக தான் சொல்லுவேன், நிறைய டைம் சொல்லுவேன், நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போடுற விஷயத்தில் என்றைக்குமே தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நல்லவங்களை தேர்ந்தெடுத்தா நல்லவங்களை படிப்போம். ஆல்ரெடி மோசமானவங்களை பற்றி நம்ம படித்தனால தான் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், இந்த ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ஐயோ, இவங்க ரொம்ப கொடூரமானவங்கடா, இவங்க ரொம்ப மோசமானவங்கடான்னு. ஆனா ரியலா அவங்க அதை புரிஞ்சுக்கல. அவங்க எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, விஜயனை காத்துல ஊழல் பண்ணாங்க, ஸ்ட்ராபெரி கேக்குதுக்கா அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பைப்புக்குள்ள போய் உக்காந்தாரு நம்ம அண்ணன், புரட்சி எல்லாம் பண்ணாரு படத்துல. சரி, இவர் வந்தா செய்வாரு அப்படின்னு. அப்புறம் புரட்சியே பண்ணக்கூடாது. இப்போ கண்டிஷன்ஸு, அவர் பைப்புக்குள்ளெல்லாம் போய் உட்காந்தாரு, இப்ப ரோட்ல உட்காந்தாலே அடிக்கிறாங்க. என்ன பண்றது? சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரி அந்த அமைச்சர் சொன்னீங்கல்ல, இந்த ஸ்கூல்ல போயிட்டு இதெல்லாம் பேசினாரு, அவரு இன்னொரு பேசினாரு அந்த ஸ்கூல்ல. அதாவது 220 மாணவர்கள் இங்க இருக்காங்க இந்த பள்ளியிலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல டீச்சர் 220 இல்ல 720. ஆமா, நான் 720 தான் சொன்னேன். அவங்க அப்படி பண்ணது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. இல்ல, பொய் பேசுறாங்கல்ல. இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, அது அவங்களுக்கு அது நார்மல். கேமரா முன்னாடி ஃப்ளோல அது வந்துடும், என்ன வேணாலும் பேசலாம். அதெல்லாம் பண்றாங்க. டேய், சட்டமன்றத்தில் எலெக்ஷன்ல வின் பண்ணி, அதாவது எலெக்ஷன்ல வின் பண்ணி ஃபர்ஸ்ட் தடவை சட்டமன்றம் போயிட்டு வெளியில வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடவை ஓகே. ஆனா 3 மாசம் 100 நாள் கடந்து ஸ்டில் நீங்க உங்களை யாருன்றதை நீங்க ரியலைஸ் பண்ணாம ஸ்டில் அவர் யாருன்னா ரியலைஸ் பண்ணிட்டாரு.
தெரியுமா என்னன்னு? முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, ஒரு ஸ்டோரி. இவரோட தொகுதி வந்து இவரோட தொகுதியில இவர் அமைச்சரா இருக்காருல்ல, தூத்துக்குடி தொகுதியில அமைச்சரா இருக்காரு. இவரை பத்தி பொலிட்டிக்கல் கொஸ்டின் எதை கேட்கணும்னா, இவர் எப்போ தூத்துக்குடியில இருக்காரோ அப்படி இல்ல, அப்போ அவரை பார்த்து தான் போய் கேட்கணுமா? அப்படி இல்ல, தூத்துக்குடியில சம்பந்தப்பட்ட கேள்வி, அதாவது துறைமுகத்தை பத்தி நீங்க கேட்கறதா தூத்துக்குடியில வந்து கேளுங்க அப்படின்னாரு. ஆனா அவர் இருந்ததே அந்த டைம்ல தூத்துக்குடி தான். நான் தான் தப்பா நினைச்சேன், நான் வேற எங்கேயோ இருந்தாருங்க. அப்ப இன்னும் மோசமா தான் இருந்துக்கிறாரு. அது அந்த தொகுதியோட அமைச்சர் தான் இவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வாங்க, அங்க வந்து அதை பத்தி பேசுவோம். ஏன் வேற இடத்துல ஏதாவது பேசுனா ஏதாவது இல்லை, அதுதான் சீமான் சொல்லியிருப்பாரு. நாங்கள் அதாவது சும்மா ஏனோ தன்னோன்னா தற்கூறிலாம் சொல்ல, தெளிந்து ஆராய்ந்து புரிந்து அதுக்கப்புறம் தற்கூறின்னு வச்சுருக்கோம். அது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜோசிக்கார்ட்ட வெற்றின்னு வச்சுருப்பீங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, அனுபவம் வாய்ந்தவங்கள எப்படி பேசணும், உங்களுக்கு அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. ஒன்றுமே இல்லைங்க. இப்போது ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு கேண்டிடேட், அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் அஃபிலியேட்டில் நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு கொடுக்குறப்ப இவங்க சரியானவங்களா, தகுதி வாய்ந்தவங்களா, இவங்க கொடுத்ததெல்லாம் உண்மையா இல்லையான்றது தேர்ட் பார்ட்டி வச்சு வெரிஃபை பண்ணணும். அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் குவாலிஃபிகேஷன் ஓகே இவங்களது அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் தரணும். இது வந்து அவங்க செக் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க. ஆனா இவங்க அதெல்லாம் பார்க்கறாங்களா இல்லையானே தெரியல. இந்த ராஜபாளையத்தில் இருக்க எம்எல்ஏ, அதாவது கார்த்திகேயன், அமைச்சர், வெல்ஃபேர் அமைச்சர், நாம் தமிழர் சார்ந்த கார்த்திகேயன், டாக்டர் கார்த்திகேயன், இவரும் அங்க போட்டிட்டாரு. ஆக்சுவலி அந்த அவங்க லேடி அவங்க கொடுத்துருக்காங்க, இவங்க படிச்ச காலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அது ராமலிங்கா, பாண்டிச்சேரியில, அது பாண்டிச்சேரியில இருக்கு. ஸ்ரீ ராமலிங்கா. சரி, அந்த காலேஜை போயிட்டு இவங்க விசாரிச்சிருக்காங்க, போய் பார்த்துருக்காரு, அந்த லொகேஷனுக்கே போயிட்டாரு. வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் கார்த்திகேயன். நம்ம ராஜபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவங்க படிச்ச டிகிரி வந்து ஃபேக் டிகிரி அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. அவங்களோட அஃபிடவிட்ல வந்து என்ன காலேஜில் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம பாண்டிச்சேரி சைடு வரும்போது பார்க்கலாம் அந்த காலேஜ் அந்த இடத்துல இருக்கா இல்லையா. இதுதான் அந்த காலேஜ். ஒரு வீட்டை வந்து அவங்க படிச்ச காலேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்ரீ ராமலிங்கா அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்ல வந்து எந்த விதமான காலேஜும் இல்லை. இப்போ இது சம்பந்தமா வந்து நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க கொடுக்குற பொய்யான சர்டிபிகேட்ஸை வந்து அவங்க அண்ணன் திரு ஜோசப் விஜய் வேணா நம்பலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களை அவங்க எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா நினைக்கிறாங்கன்றது வந்து இந்த கேஸ்ல வந்து தெரியும். அந்த அட்ரஸுக்கு போயிருந்தாரு. அப்போ வடிவேல் பார்த்த மாதிரி தான், கிணற காணோம், காலேஜை காணோம். அம்மா நீ அமைச்சரா இருந்துக்கோ, எம்எல்ஏவா இருந்துக்கோ, நீங்க போய் சொல்லுனா நான் உங்களை எதுவுமே சொல்ல, போய் மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சீங்கன்னா இப்படியாப்பட்ட எதுக்கு அமைச்சர் பதவி? எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி விஷயம் ஏமாத்துறவங்க இருக்காங்கல்ல, இவங்களும் 420 கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதே நம்ம ஊர் இல்லாம வேற எந்த ஊர்ல இருந்தீங்கன்னா நேரத்துக்கு தூக்கி உள்ள வச்சுட்டு உங்களை உள்ளத்துக்கு வச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லை, அடுத்த செகண்ட் உள்ளத்துக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளத்துக்கு வைக்கலன்னா தெரியுமா, அடுத்த நாள் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃப்ராடு கீழே நாங்க ஏன் இருக்கணும், அவங்க எப்படி அங்க உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் திரண்டு வந்து இந்நேரத்துக்கு அந்த ஏரியா லொகேஷன்ல அவங்க வீட்டை முற்றுகிட்டு இருப்பாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் போலீஸ் பாதுகாப்பு தரீங்க, கேள்வி மேல கேள்வி கவர்மெண்ட் சார்ந்து வச்சிருப்பாங்க, அரசாங்கம் சார்ந்து கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு பயம். இப்ப யாரு போய் கேட்பாங்க? கல்வித்துறை அமைச்சர் கேட்டு ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரம் இருக்குது, அட்ரஸே காமிச்சிருக்காரு, லொகேஷனுக்கு போயிட்டு அட்டானமஸா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதுல கமெண்ட்ஸ்ல போட்டுல 10க்கு பை 10 காலேஜ், 10க்கு பை 10 காலேஜ், 10க்கு 10 காலேஜ் இல்ல, யூனிவர்சிட்டி. எனக்கு அந்த யூனிவர்சிட்டி 10க்கு பை 10ல எங்க கேண்டீன் இருக்கு, எங்க பாத்ரூம் இருக்கு, எங்க வந்து கிளாஸ் ரூம் இருக்கு, எங்க லேப் இருக்கு. ஆக்சுவலா ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறாங்கன்னா இந்த மாடல் போடுவாங்கல்ல, அந்த மாடல் போடுறதே 10க்கு 10 பத்துமா தெரியாது. அவ்வளவு பெருசா ஒரு செக்ஷனை போடுவாங்க. ஓ சாம்பிள், அதை வந்துட்டு ஆர்கிடெக்சர் ஒரு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அது இந்த வீட்டுக்குள்ள அவங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் உள்ள இருக்கும் அதுக்குள்ள. டேய், ஆனா எவ்வளோ பேரை பார்த்துட்டேன்டா. ஆனா இந்த டிவிக்கேல இருக்க ஆட்களை பார்க்க சொல்லதான்டா தெரியுது எவ்வளோ ஒரே இடத்துல சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க காலேஜ் கட்டிட்டு இதுக்கப்புறம் கேஸ் நடந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள காலேஜ் கட்டுருவாங்க நினைக்கிறேன் அந்த இடத்துல. மேபி பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த வீட்ல சார் அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாரும் வெளியே தட்டிட்டு வீட இடிச்சிட்டு காலேஜ். எனக்கு ஒரு டவுட், சிஜேபி இருக்குல்ல, நான் ஒரு ஹிந்தியில சொல்லிடுறேன்,
सीजेपी अभिजीत, अभिजीत, हम लोग को एक रिक्वेस्ट है, तमिलनाडु में एक मिनिस्टर है, वो एमएलए राजापालयम डिस्ट्रिक्ट, उस लोकेशन उसका एमएलए क्या कर दिया, इलेक्शन कमीशन अफिडेविट में वो लिख दिया जो कॉलेज वो पढ़ा, उसमें पूरा एड्रेस लिख दिया। वो जो पार्टिसिपेट किया इलेक्शन में उसमें नाम तमिलर पार्टी का कैंडिडेट क्या कर दिया, हार गया, वो लोग हार गया, जीत गया वो लड़की, हारने वाला आदमी क्या कर दिया, सेम एड्रेस को वो चेक करने के लिए गया, उधर कॉलेज नहीं है, वो किधर पढ़ा, அதாவது என்ன சொல்றேன்னா मालूम पड़ा नहीं मालूम है भाई भाई नहीं मालूम भाई भाई थोड़ा हेल्प करो भाई இல்ல என்ன என்ன என்னங்க கார்த்திக் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க, அது காமெடியா இருக்கும் நல்லா. சந்தானம் சொல்லுவானா? இல்ல அந்த போலீஸ் கதை ஒன்று இருக்கும், பேகுனா சாப் பேகுனா சாபா, நான் பாவம் சார் பேகுனா சாப். இல்லை எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, தமிழ்நாடு மக்கள் சத்தியமா இதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு சப்ப மேட்ரு. அது ஏதோ ஏமாச்சிச்சு குழந்தை பையன், விட்டுறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்காங்க, ஏதோ விட்டுறேன். சும்மா அவங்களே போய் டார்ச்சர் பண்ணிடுறீங்க. டைம் ஒரு 6 மாசம் கொடுக்கலாம்ல? இல்ல விடலாம், 6 மாசம் கொடுக்கலாம். நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணுறீங்க, ஒரு 6 மாசம் கேப் விட்டுட்டு எங்களை நீங்க ஒர்க் பண்ண விடாம நீங்க பாட்டுன்னு நாங்க வச்சிருக்க டாக்குமெண்ட் என்னது, நாங்க வச்சிருக்க கார் என்னது, நாங்க எங்க போய் படிச்சோம், நான் எங்க வளர்ந்தோம், 6 மாசத்துல எல்லாத்தையும் சுற்றுனதுக்கு அதுக்கப்புறமேட்டு இல்லைங்க. பாருங்க, அதெல்லாம் வேணாம். நம்ம எங்க அண்ணன் 10 பேர் 107 பேர் மோசமானவங்க இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த 1ஆம் நம்பர் இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் கரெக்டா 10 பேர். அவர்தான் 1ஆம் நம்பர். ஐயோ ஐயோ, 1ஆம் நம்பர் நல்லா 10 பேர் தெரியுது. எப்படி பாத்துக்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டா எது இருந்தாலும் மேல போய் 10 பேர் இப்படியேதான் பார்ப்பாரு. அதுதான் ஏதோ ஒரு ரீசெண்டா வீடியோல பார்த்தேன், எப்படி இப்படியே ஒரே இடத்துல உட்காந்து ஒரு படத்துல மலை மேல இருந்து கீழே வந்துருவாரு. ஃப்ரெண்ட்ஸா அந்த சீன் எடுத்து வந்து இங்க வச்சுட்டாங்க. அதாவது படத்துல அவர் நடிச்ச ரியல் கேரக்டர், அது இன்னொரு சூர்யாவை கூட்டிட்டு வந்தோம். இப்போ படத்துல நடிச்ச ரியல் கேரக்டரா அதுக்கு நடிக்கலாம் தேவையில்லையா, அவர் உண்மையிலேயே இருந்து தான் இருப்பாராம். இன்னைக்கு நம்ம வந்து அதை படத்துல பாக்குறோம், அசம்பிளியில லைவ்ல பாக்குறோம். சிச்சுவேஷன் பேடா போயிடுச்சு. சார் உண்மையிலேயே சொல்லுங்க சார், கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்ச ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த குடிமகள் இவங்க கிட்ட நான் கேட்குறேன், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவங்கள்ட்ட நான் கேட்குறேன், படிக்காம ஒருத்தர் நம்மளை ஏமாத்தி அவர் ஒரு பொசிஷனுக்கு வராங்கனாக்கா அவங்கள என்ன சார் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இந்த சமூகம் கம்முன்னு இருக்கு, அந்த அரசாங்கம் கம்முன்னு இருக்கு, இந்த அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்குது. எனக்கு புரியல சார். அப்போ தப்பு யாரும் என்ன பண்ணலாமா? இந்த கும்கி படத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, இந்த காமெடி நடிகர் போய் ஜோசியம் பார்ப்பாரு, இவங்களுக்கு ஜோசியம் பழகினது தானே. அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, உங்க 50வது வயசு வரைக்கும் துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழுவீங்க, அதுக்கப்புறம் பழகிடும். இப்ப தமிழ்நாடு மக்கள் அப்படியே எத்திட்டு போறாங்க போல இருக்கு. எனக்கு விஜய் அந்த ஜோசியம் பார்த்து சொல்லிட்டாரு. உண்மையிலே டிவி கீழே இருக்க எல்லா நண்பிசிட்டு கேட்குறேன், ஒருத்தவங்க ஏமாத்தி உள்ள வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம்? விட்டுணும்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்போ இந்த மாதிரி ஒருத்தரையும் நீங்க விட்டு வச்சீங்கன்னா காலேஜ்லாம் எதுக்கு படிக்கணும்? நெக்ஸ்ட் அவ்வளோதான். எதுக்கு படிக்கணும்? காலேஜ் படிக்க தேவையில்ல, யார் வேணாலும் எதை வேணாலும் ஆகலாம். அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அவங்க என்ன வேணாலும் ஆகலாம், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா அவங்க வந்துட்டு கஷ்டப்படணும். அதான் இங்க தமிழ். இதுக்கப்புறமேட்டு காலேஜ் எல்லாம் படிக்க வேணாம், அவங்க வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை மார்க் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச நேம் போட்டுப்பாங்க மேப்ல, கூகுள்ல இதான் காலேஜ் பண்ணி சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான், அதை வச்சு வேலைக்கு போய்ப்பாங்க. பலே இன்னும் கேட்டா அந்த சர்டிபிகேட் கொடுத்தா டிவி கேல லோன் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் டவுட் அதிகமா இருக்கு. அதாவது உண்மையிலேயே அங்க இருக்க எல்லா எம்எல்ஏஸோட குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்களோ, அந்த கார்லாம் சொன்னாங்க பத்தியா, காரு எங்கள்கிட்ட இல்லை சார் அப்படின்ற மாதிரி. ஒரு ரீசெண்டா விகடன்ல ஒரு நியூஸ் என்னன்னா, கருடன் சொல்லிட்டு ஒரு நியூஸ் போடுவாங்க மீம்ஸ் மாதிரி. அதுல ஒரு அமைச்சர் வந்துட்டு இந்த ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ கலெக்ஷன் மாமூல் ஏதோ பார்த்துட்டு ஒரு ரேஞ்ச் ரோவர் வண்டி வாங்கி 2.5 கோடியில அவங்களோட பினாமி லேடி யாரோ ஒய்ஃபோட சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளேயே எங்கேயும் அடக்கி வச்சிருக்காங்களாம். அதாவது ஊழல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? விகடன்ல போட்டிருக்கு. விகடன்ல பேரு டைரக்டா போடல, இன்டைரக்ட்லி இந்த இதை போட்டு வச்சிருக்காங்க. அது ஒரு மீம்ஸ் மாதிரி போடுவாங்க. அதாவது தெரியல, அது எந்த அமைச்சர் என்னன்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் வருது. ஆனா ஊழல் பண்ணவே மாட்டோம், ஊழல் பண்றவங்களையும் விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டோம். டைலாக் மட்டும் ஞாபகம் வச்சுப்பா.
எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸ் நல்லா கேட்டுங்க, எங்கே போனாலும் இந்த டைலாக் சொல்லிகிட்டே இருக்கணும். இது சொல்லிகிட்டே இருந்தால் தான் மக்களோட மனசில் நம்ம போயிட்டு இந்த டைலாக் பதிஞ்சிடும். இந்த டைலாக் பதிஞ்சதுக்கப்புறம் தான் யார் வந்துட்டு எங்கள் கட்சி டிவிக்கு ஊழல் வந்து சொன்னாக்கா அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேசின டைலாக் அவங்க மைண்டில் வந்துடும். ஊழல் பண்ணவங்களாம் சும்மா விட மாட்டார் எங்கள் தளபதி அப்படின்னு அவங்க சொல்ல வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ள அது வந்துடுவாங்க. அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கலி ஒரு ட்ரீட்மெண்ட். அது குழந்தைகிட்ட டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அந்த குழந்தை வாழ்க்கை அது ஈஸியாக சொல்லுமா. பொய்யை வந்து திரும்ப 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 சொன்னா அந்த பொய்யை உண்மையாயிடும். அதாவது இப்போ தப்பான ஒரு விஷயம் மன்மத வணக்கம்னு டெய்லி சொல்லிட்டே இருந்தா இப்போ எப்படி ஆயிடும்னா, தற்கொலைஸ் இருக்கிறாங்களா அவங்க யூடியூப் சேனல்லையே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. போதும், இதுக்கு மேல டெய்லி நல்ல வீடியோ சொல்லிட்டு மன்மத வீடியோவை போட வேண்டியதா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நிறைய மன்மத லீலை இங்கிருந்து.